ஹலோ, நாங்கள் இப்போ தான் புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறோம். மென்டல்ஸ் டே அவுட் அப்படின்னு ஒரு நாங்களே கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோங்க. சும்மா டைம் பாஸ் ஆகா வச்சுக்கோங்க, டைம் பாஸாக வச்சுக்கோங்க, காமெடியாக கூட வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் பார்க்காம கூட போங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு நாங்கள் சந்தோஷத்துக்கோசரம் தான் நாங்கள் இந்த வேலைலாம் பார்க்குறோம். நீங்கள் நினைக்கலாம் எப்படி நீங்கள் கீழேயும் பார்க்குறீங்க, கேமராவும் பார்க்குறீங்க, அசிங்கமாக இல்லையா, க்ளீனாக வீடியோ கூட பண்ண தெரியாதாங்க. நீங்கள் இந்த பாதியை பார்த்தே ஆகணும். எங்கடி ஐயோ இதில் வேற கரும்பு பிடிச்சி கேமரா இருக்குதுங்க. ரொம்ப பார்க்குதுங்க இது வேறங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது. அதுக்கு ஆனால் ரோடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே காரி துப்புவீங்க. அந்தமாரி இருக்குது ரோடு. காரி இல்லை, கழுவி கழுவி ஊற்றுவீங்க. அப்படி இது ரோடு எல்லாம். இது ரோடா இது? சை ஐயோ, எங்கே சொப்னா கீழே விழுந்தா உங்கள் புருஷனுக்கு ஞாபகம் சொல்ல போகிறோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஆமாம், அந்தமாரி கவிதையில் இருக்கிறோம். இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண இல்லை, நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாமலே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு மானம் அது அப்படின்லாம் கேட்குவீங்க. அது நாங்களே சொல்லிடுறோம். என் பேர் ஜெனிஃபர், ஜெனின்னு கூப்பிடலாம். இவங்க சொப்னா இவங்க பேர். என் பேர் ஜெனி. நெக்ஸ்ட் பேக் சைட் பார்க்கணும் இல்லை, நீங்கள் பேக் சைடு ஒரு மென்டல் கேங்கே வருது. எஸ் அப்பா, சோக மூஞ்சி ரக்ஷிதா. ரக்ஷிதா வெஜிடேரியன். இவெல்லாம் தப்புங்க. தேஜாவதி. இவ பேர் ரக்ஷிதா தான், ஆனால் என்ன ஒரு இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் இல்லை, இன்ஜெக்ஷன்னால எல்லாம் நாங்கள் பேரெல்லாம் போட மாட்டோம். நாகராஜ், பர்மா, அசோக் நாராயண், இந்த பேர் அவங்க அப்பா பேர் தான் எங்கள் பேர். நாங்கள் அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். சும்மா தான் சும்மா எடுக்கிறது தானே. சும்மா நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சுன்னா சிரிங்க. அப்படி இப்படின்னு அவளுங்க இவளுங்க காசு போட்டு ஒரு ஸ்டாண்ட் வாங்கணும். மைக்கு பார்த்துருக்குறேன், ஒரு 500 உள்ளதான் அந்த மைக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கங்க. ஆல் பட்டன் கிளிக் பண்ணாமல் மருந்து போயிட போகிறீங்க. நீங்கள் எங்கே இருக்கு? அது ஆளில் பெல்லில் ஆள் ரெண்டும். அங்கே ஒரு சோப் ஃபேக்ட்ரி இருக்குது. நீங்கள் எந்த ஊருன்னு கேட்கலாம், எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்கலாம். நாங்கள் பெங்களூர்லேருந்து பேசுகிறோம். பெங்களூரில் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கும், அது மறந்துட்டேன். கர்நாடகாவில் இருக்கும், பெங்களூர் உள்ள. அந்த பெங்களூர் உள்ள வேர்ல்டுலேயே இந்தியாவில் இருக்கிறோம், இந்தியாவிலேயே கர்நாடகாவில் இருக்கிறோம், கர்நாடகாவிலேயே பெங்களூரில் இருக்கிறோம், பெங்களூருலேயே சாண்டல் சோப் ஃபேக்ட்ரி கிட்டே இருக்கிறோம். நாங்கள் பொம்பளை பசங்க அரைக்க ஓட்டணுமோ வீட்டில் உட்காருங்க மூடி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நாங்கள் ஊர் சுற்றுறோம், வருவோம். வீட்டில் எவ்வளோ காரி துப்பினாலும் வாங்கிக்குவோம். திருப்பியும் அந்த காரி துப்பெல்லாம் இந்த நாய்கிட்டலாம் சொல்லுவோம். ஆமாம், அதுவும் சொல்லிட்டு இவங்க கிட்ட வந்து சொல்லுவோம். இவங்க அதுக்குன்னு ஒரு இதேதான். அவ்வளோதான். வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா இந்த சவுண்டு இதுலேயே கேட்காது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, கதையே முடிஞ்சிச்சு. வீடியோனா அதுலயே மீண்ட வரலையா? வாழ நாங்கள் 2 பேரும் ஒரு ரேஸ் வச்சோம். என்ன ஆயிடுச்சு? சும்மாதான் ரேஸு, ஒன்றும் இதெல்லாம் இல்லை. அங்கே ஒரு சேர் இருந்துச்சு, பெரிய சேரு. போய் உக்காரலாம் நின்னோம். நான், இவன், இன்னொரு ரக்ஷிதா. 3 பேர் என்ன பண்ணோம், குடு குடுன்னு ஓடி போனோம். ஸ்லிப்பரு நார்மல் ஸ்லிப்பர் தான். என்னடா வழுக்கல ஸ்லிப்பரு டைல்ஸில். குடு குடுன்னு நாங்கள் ஓடி போயிட்டோம். சொப்னா சென்டரில் இருந்தா குடுகுடு ஓடி போயிட்டு அங்கே பிரேக் போடுறோம். சொப்னா அங்கே அது சேர முட்டி நின்றுட்டா. என்னால முடியல. இது கொஞ்சம் பப்ளிக்கான இடமா, சிரிக்கக்கூடாதுன்னு அடிக்கி இவ சிரிக்காத நீ சிரிச்சனால தான் மனம் மறித்து போயிடான்னு முடியலனால சிரிப்பு வருது.
ஏசப்பா என்னால் முடியல, சிச்சி போயிருந்துட்டேன் நான் அங்கே. அதுக்கப்புறம் இன்னொன்று யோசித்தேன், போய் நம்ம 2 பேரும் போய் ஜபுக்கன்னு விழுந்தா எல்லாரும் எங்களை இன்டிசென்ட் ஃபெல்லோ, அசிங்கமாகவே இல்லையா நம்மள எங்களை இன்னும் கேவலமா. அது வேற பெங்களூர் வேற ஒரு டீசெண்டான இடமா, அப்படின்னு நாங்களே சொல்கிறோம். அவ்வளோ வருத்தம்லாம் இல்லை, வருத்தம்னா இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நந்தி ஹில்ஸுக்கெல்லாம் போகலாம், ஆனால் நாங்களே போகலாம். நாங்களே ஒன்றும் போகலாம். ஆனால் ஒரு 18 வருஷம் நான் போகுது. அம்மா நான் பிறந்து ஒரு ஆயிடுச்சுங்க ஒரு 20-25 வருஷம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எங்களே போனால் பொட்டி ஆகிதான் போட்டு போகலாம் வாங்க. இவங்க திருப்பி என்னை யசன்புரம் கூட்டு போகிறாங்க. இந்த வெயிலில் பெங்களூர் வெயில் எப்படி இருக்கும்னு பாருங்கள். நீங்கள் சொல்வீங்க தமிழ்நாட்டில் வெயில் ஜாஸ்திக்குது, பெங்களூரில் அப்பப்போ வெயில் வருதுன்னு. அது வெயில் வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? பாருங்க ஓய்வுதுங்க, தண்ணியாக ஓய்வுது, முடியல. அம்மா ஒன்று மழை பெஞ்சா ஒன்று ஃபுல்லு பெஞ்சு, வெயில் அடிச்சு செத்துடணும், கருவாடாயி. ஆமாம், அப்பயே கருவாடாகி கருவாடில் மீன் தொக்கைய பண்ணிடுவாங்க. அந்த மாரி ஆகிட்டுக்கிறோம். இந்த வயசான காலத்தில் நாங்களும் இப்படி நடந்து வந்துட்டோம். அந்த 2 நாய்ங்க இன்னும் வரலையே. ஓ மை காட், அவங்க அந்த சைட் பிளாட்ஃபார்மில் மெயின்டைன் பண்ணி வந்துருக்குறாங்க. அடக்க ஒடுக்கமான பசங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. நாங்களும் கூறமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணலாம் தான் சொல்கிறோம். ஆனால் அந்த ஃபீலிங் விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். நாங்கள் இப்போ செகண்ட் பிஎஸ்சி படிக்கிறோம். செகண்ட் பிஎஸ்சி படிச்சிக்கின்னு உங்களுக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்க மனசில் கேட்குறது இந்த பொண்ணு காதுக்கு வீது. பக்கத்துலேருந்து சொன்னாலே எனக்கு சொன்னாங்க அது கேட்டுடுமா. இந்த மனசில் இருக்கிறதெல்லாம் கேப்சர் பண்ணிவிடுவாங்க மேடம். சொன்னா மேடம் அவ்வளோ பெரிய தைரியமான ஆள். டம்மி பாப்பா, நான் ஒரு டம்மி அப்படின்னு நினைக்காதீங்கங்க. டப்பின்னு சொல்கிறவங்க தான் இல்லாத ஆட்டோலாம் ஆடுவாங்க. அவங்க அம்மா கிட்ட கேளுங்க. நான் அம்மா என்னை பற்றி ரொம்ப 5 வருஷம் ஆனாலும் பெருமையாக சொல்லுவாங்க, அவ்வளோ பெருமை. அவ கிடக்குறா பைத்தியக்காரி மாவ. அவங்க அம்மாவே ஒரு பைத்தியம், ஆளே பைத்தியம் சொல்லிடுவாங்க. 100%. சரியான சரிங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேடம் இப்போ தான் ரெடியாக நிற்கிறாங்க. பையனுக்குள்ள நம்ம ஏன் பார்க்குறாங்க? பைத்தியக்காரி மாதிரி பொண்ணு பார்க்காம என்ன கருவா. இவனுக்கு என்ன தெரியும் யூடியூப்பை பற்றி? எஸ், நாங்கள் இனிமேல் நெக்ஸ்ட்டு வளர்ச்சியாக வருமானு தெரியாது. ஏன்னா எங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. கண்டென்ட் ஒன்று தெரியல. டெய்லி லைஃப் என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட என்ன நடக்குமோ அது போடலான்னு இருந்தோம். அதுவும் நல்லா தாங்க இது. எங்கேயாவது பெரிய ட்ரிப்பு போய் பண்ணலான்னு இருந்தோம். ஆனால் அவங்க பட்ஜெட் இல்லையே. பட்ஜெட் கூட பரவாயில்ல, எப்படியாவது கடன் வாங்கிட்டு போயிடலாம். அம்மா கடைக்கு பேசுகிற பேச்சுக்கு வேணா நல்லா தூக்கு போட்டு செத்துடணும் அந்தமாரி பேசுவாங்க. இவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டு, இவங்க அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டு, எப்பயோ அப்பா அவங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாருக்கிட்ட பர்மிஷன் கேட்டுச்சு முடிச்சு. நெக்ஸ்ட் படிக்கு போனால் அவங்க அக்கா கறி ஒரு பாம்பை வைக்குவா. ஒட்ட பசங்க ஏன் அப்படிங்க இந்த சொந்தக்காரங்களுக்கு இது தாங்க. சொந்தக்காரங்க இந்த அக்காங்க எல்லாருக்கும் இதுதான் வேலை. சில பல அக்காஸ் எல்லாம் டைமண்ட் மாதிரி இருப்பாங்க. அவங்களால நாங்கள் சொல்ல, அவங்க தவிர்த்து அவங்கள தவிர்த்து மிச்சதெல்லாம் நின்று விடுவாங்க தெரியுமா. தங்கச்சி பார்த்தாலே இல்லை இவ அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது.